முதல் முப்பீடாதி பால்குடம் இழுத்த பக்த ஜனங்கள் நடு சிரசை கிள்ளுகிறார் பகவான். சரி, நடு சிரசை கிள்ளும் போது அந்த சிரசானது பரமசிவனுடைய பெருவரையிலேயே ஒட்டி கொண்டது. சரி, அந்த பிரம்மதேவன் சிரசை கிள்ளிய உடனே பிரம்மதோஷம் பிடித்தல்லவோ, பிரம்மதோஷம் பிடித்தல்ல புத்தி இழந்தார் பரமசி, புத்தி இழந்த வேலை பிள்ளைகளை மறந்தார், பஞ்சாரி மறந்தார், மறையூர்களை மறந்தார், மாணிக்க கைலாசத்தை மறந்தார், மறியழந்தார் பரமசி, பிரம்மதோஷம் பிடித்தல்லவோ அவர் பித்தனாக அலைந்தார். அவர் புத்தி இழந்து அலைந்தபோ மாதானம் தன்னறி மறையவனார் வந்தல்லோ, ஆடிரலும் பாடிரலும் ஆனந்த கூத்தாடிரலும் பகலெல்லாம் பிச்சை எடுத்து வசித்து அவர் வருவாரா, பகலெல்லாம் வாங்கி விடு இரவெல்லாம் ஓடி வந்து சுடுகாட்டிலே ஆடுவாரா, ஆடுவாராம் பாடும் ஆனந்த கூத்தாடுவாரா. இப்படி கூத்தாடும் வேளையிலே தூரம் கொண்ட வரவழி பாடுவது ஆனந்த கூத்தாடுவது. இந்த பெருவரலே பிரம்மதேவர் சரசு ஒட்டி கொண்டிருக்கிறது. சரி, அவர் கையில வாங்கி வாயில போட்டு சுடுகாட்டிலே வந்து சரி இரவெல்லாம் ஆடுவது பாடுவது. இப்படி இருக்கின்ற போது இந்த பிரம்மதேவன் சரசு இறக்கம் கொண்டது. சரி, என்ன இறக்கம் கொண்டது? எப்படி 7-14 உலகமெல்லாம் இறையளக்க வேண்டிய ஈசன் இவரை இறைக்காக தேடி அலைகிறாரே. சரி, பூலோகத்திலே பரியிழக்க வேண்டிய பகவான் இவரு பசிக்கு உணவு தேடி அலைகிறாரே. சரி, கையில வாங்கி வாயில போடுறாரே என்று இந்த பிரம்மதேவன் சிரசு இறக்கம் கொண்டு பெருவரல்ல ஒட்டி கொண்டிருந்த சிரசு உள்ளங்கையிலே வந்து கபாலம் என்னும் திருவோராக மாறியது. உள்ளங்கையில வந்து கபாலம் என்னும் திருவோராக மாறி சரி அன்று முதல் திருவோட்டிலே பிச்சை எடுத்து சாப்பிட்டார். ஆனா திருவோட்டில பிச்சை எடுத்தா பேர்வாரி பிச்சை திருவோடு சாப்பிடுறான். பேர்வாரி பிச்சை தான் பரமசிவனுக்கு கிடைக்கும். அவரும் 7.5 வருஷமா சரி அறையும் குறையுமா சாப்பிட்டு சரி சிவபெருமான் பட்னியாகவே இருந்துகிறார். சாப்பிட்டும் சாப்பிடாமலுமாக இருந்தார். 7.5 வருஷமாக இப்படி இறஞ்சிருந்து கொண்டிருக்கின்ற போது ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதி அண்ணனுடைய இடமாதி அண்ணாயந்தமதி தங்கை வார்த்தையிலே மதியளக்கும் பரமசிவம் பரமசிவ் பசிக்கு உணவு தேடி அலைகிறாரி அலை
பால் எடுத்த படுந்துயரம் தாங்க உண்ணாமல் சரி ஆடி பராசக்தியான உமாதேவியானவள் ஆமா அண்ணனாகிய கண்ணனை அழைத்து சொல்கின்றார் சரி அண்ணா கண்ணா கண்ணா ஆண்டவனுக்கே இந்த நிலைமையா சரி 14 உலகமும் எறும்புகளை 8000 சிவகோடி ஜந்துகளுக்கு இறையளக்கக்கூடிய இறைவனார் சரி அவரை இறை தேடி அலைகிறாரே படியிழக்க வேண்டி பகவான் சரி அவர் பெற்று எடுத்து திங்கிறாரே அண்ணா என் கண்ணாலே பார்க்க முடியுமா சரி ஆகவே 7.5 வருஷங்களாக இந்த நிலைமை அவருக்கு வரலாமா அந்த பிரம்மத்தி தோஷம் விளக்க வேண்டும் என்று ஆரிவரா சக்தியானவள் சொல்லவும் அண்ணன் ஏது சொல்வாள் ஒரு முகம் உமையவளே பார்வதி தப்பவே முடியாது உமையவளே பார்வதி பிரம்மதோஷம் விளக்குதற்கு என்னவளே கவலை வேண்டாம் காலம் கழிந்துடம்மா முடிய போகிறது சரி இறைவன் படுந்துயரமும் தீரப்போகிறது அம்மை உமாதேவியாரே ஆமா இறைவனாகிய சிவபெருமான் என்றும் பிச்சை எடுக்க வருவார் சரி அப்படி வரும்போது தேவுக்கள் இல்லங்களிலே பிச்சை இல்லாமல் ஆக்கி விடுவேன் சரி கைலாசத்திலே ஒருவரும் பிச்சை போடாமல் ஆக்கி விடுவேன் ஆமா கடைசி ஓங்கிட்டே வந்து பிச்சை கேட்பார் சரி அப்படி ஓங்கிட்ட பிச்சை கேட்கும் போது கணவன் என்ற இறக்கம் கொண்டு இறக்கம் கையால் பிச்சை போட்டிடாத புருஷன் என்ற இறக்கம் கொண்டு வெண்ணழகி பாட்டிடாத பாட்டி பிச்சை கொண்டு போட்டிடாத போட்டி பார்வதியாளி பரந்தாமன் சொல்லி விட்டு மாசானம் தன்னரியிலே தன்னரியில் மாயவனார் ஓடி வாரார் ஓடி மாயவனார் ஓடி வாரார் ஓடிவா சரி அந்த பெருமான் இந்த பகவானுடைய பிரம்மத்தி தோஷத்தை விளக்க வேண்டும் அல்லவா இறைவனாருக்கு பரித்தின்ற 7 நாட்டு சரியனை விளக்க வேண்டும் அல்லவா சரி பகவானுடைய அந்த பாவத்தை போக்க வேண்டும் அல்லவா அதனாலே பரந்தானாகிய கோபால கண்ணன் மாயானத்துல வந்து ஒரு ஓர குடிசை ஒன்று கட்டி ஒரு பெண் வடிவம் கொண்டு விற்று வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார் சரி என் பெருமான் மாயவர் என் பெருமான் மாயே இருக்கும் அந்த வேளை இறையவன் பரமசிவம் கைலாசம் தானே பிச்சை கேட்டு வார போரிவார்